ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா நான் பண்ணுற இன்ட்ரோவை மாற்றிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நான் எப்போதும் சொல்கிற மாதிரி வணக்கம், நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி அப்படி சொன்னாக்கா அது கொஞ்சம் ஓல்டாக இருக்குது அப்படின்னு எங்கள் வீட்டில் ஒரு கமெண்ட் பண்ணினாங்க. சரி தான், இதை அப்படி கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். மற்ற நிறைய பேர் சொல்கிறாள்ல, கொஞ்சம் அதை பார்த்து காப்பி அடித்தது தான். சரி, நம்மளும் அது மாதிரி சொல்லி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, நீங்கள் இந்த டைட்டிலை பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? என்ன இவங்க என்னமோ ரொம்ப மானிட்டைசேஷன் ஆன மாதிரி இப்படி ஒரு டைட்டில் போட்டிருக்காங்களே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு நப்பாசை தான். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். இன்றைக்கி காத்தால ஒரு 5 மணி இருக்கும். என்னோடய பையன் ஜிம்முக்கு போகிறதுக்காக கிளம்பின்னு இருந்தான். அவன் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அவன் போக வேண்டியது தானே. சும்மா இல்லாமல் என்கிட்ட ஏம்மா மூஞ்சி உம்முன்னு இருக்குது அப்படின்னா. இல்லை என் மூஞ்சி அப்படி தான் இருக்கும், நார்மலாக தாண்டா இருக்கேன், நீ எப்போ கிளம்புற அப்படின்னு பேச்சை மாற்றினேன். உடனே இல்லை வாய் ஓயாமல் காத்தாலேருந்து பேசிகிட்டே இருப்பிய, ஏன் என்னமோ பேசாமையே இருக்க, என்னன்னு சொல்லுமா. இல்லைடா நார்மலாக தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே உள்ளேருந்து ஒரு லேடிஸ் வாய்ஸ், யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அம்மா காத்தால் ஏந்த உடனேயே அந்த மொபைலில் என்னமோ பார்த்துட்டு இருந்தா. என்னம்மா பார்த்த காலங்காத்தால் மொபைலை? நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ராத்திரி தூங்கும்போதும் காத்தால் எழுந்த உடனே மொபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு என் பையன் சொன்னான். இல்லை அம்மா வியூஸ் பார்த்துருக்கா. எதுக்கு வியூஸு? இல்லை அந்த வீடியோ போட்டாள்னா அதுக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு வியூஸ் பார்த்தா. ஏம்மா வியூஸாக பார்த்த? ஐயோ நான் அதெல்லாம் பார்க்கல, நான் வீடியோவே போடல 2 நாளாக அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்குள்ளே ஒரு எங்காத்த கூட்டி ஏந்துன்னு விடுது. அது என்ன பண்ணிச்சுன்னா, இல்லை நேற்று ராத்திரி பாட்டி நான் கிரிக்கெட் விளையாடிட்டு வரும்போது நான் அன்னபூர்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிகிட்டு இருந்தா கிச்சனில், வீடியோ போட்டிருக்காப்பா அப்படின்னு சொல்லி. சரிம்மா வியூஸ் பார்த்தி, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் என் பையன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கே நம்பர் சரியாக ஞாபகம் இல்லைடா, சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே இல்லை அம்மாவுக்கு 8 வியூஸ் வந்திருக்கு. என்னது 48 ஹவர்ஸ் ஆகிடுத்து, 8 வியூஸ் தான் வந்துதா அப்படின்னு கேட்டான் என் பையன். உடனே எனக்கு கொஞ்சம் அழுக வந்துடுது, கொஞ்சம் கோபம் வேறு எல்லார் மேலேயும். அது என்னமோ தெரியலப்பா, எனக்கு வியூஸே வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படின்னா என்னை புல்லி பண்ணுறது, என் காலை வாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி. நான் போடுற ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த கேலி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம சமையக்கட்டில் அந்த 2 விசில் வந்துட்டுமா, அந்த கேஸை கொஞ்சம் அணைச்சிடு அப்படின்னா அணைக்க மாட்டாங்க. கேட்டால் காது கேட்கல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாள். அந்த காதுகிட்ட போய் நீ கேட்டியா இல்லையா அப்படின்னு கேட்க முடியுமா? சரிம்மா பரவாயில்ல, நானே அணைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இது உள்ளே இருந்தவங்க அவங்க காதில் கேட்டுடுது. 8 வியூஸ் தான் வந்திருக்குன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கம்மா, ஒவ்வொருத்தரும் 1 kg 2 kg வியூஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாள். ஐயோ கேஜி இல்லைங்க, கே 1K 2K. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எனக்கு 48 ஹவர்ஸில் வந்திருக்க வியூஸ் 8 அப்படின்னு போடுங்க, அது கூட பார்ப்பாம்மா, அது கூட ஒரு பெரிய நியூஸ் தானே அப்படின்னு சொன்னான். உடனே என்னோடய பேரன் இருக்கான்ல, அவனுக்கு என் மேலே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. அவன் என்ன சொன்னான்னா, பாட்டி நீ தமிழில் பேசாத பாட்டி, இங்கிலீஷில் பேசு, கேம்ஸ் சேனல்லாம் போடு பாட்டி, வேறொரு சேனல் ஆரம்பித்து அதில் கேம்ஸ் போடு, நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி யார் பேரோ சொன்னான். எனது மிஸ்டர் பூஸ்டா இல்லை பீஸ்டா எனக்கு சரியாக தெரியல. அவர்தெல்லாம் போய் பாரு பாட்டி, மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸு. எனக்கு என்னடா கொஞ்சம் கேம்ஸ் தெரியும், நான் எப்படிடா அதெல்லாம் போட முடியும், சமையல் தவிர வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படியா, அப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாட்டி. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டான்ஸ் தோபா தோபா டான்ஸு. அந்த டான்ஸு ஸ்டெப்பை நீ ஒரே ஒரு ஸ்டெப் போட்டு காமி பாட்டி, எல்லாருமே கண்டிப்பாக பாப்பா, உனக்கு நிறைய வியூஸ் வரும். இப்போ எல்லோரும் இந்த டான்ஸ் தான் ஆடுறா பாட்டி அப்படின்னு. உடனே நான் எப்படிடா டான்ஸ் எல்லாம் ஆட முடியும்? ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறதுக்குள்ளேயே
4 தடவை இன்ஹேலர் அடிச்சுக்கிறேன். நான் எப்படிடா டான்ஸ் ஆட முடியும்? முடியும் பாட்டி, யூ ட்ரை, யூ கேன் அப்படின்னு சொல்லித்தது. உடனே அது எனக்கு சொல்லி வேற கொடுத்தது. எப்படி தெரியுமா? முதல்ல லெஃப்ட் ஹேண்டை முன்னாடி கொண்டு வந்து இந்த ஓரத்தில் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன துள்ளல் மாதிரி வச்சு ஜம்ப் மாதிரி பண்ணி அதை பெண்ட் பண்ணி பின்னாடி போகணும். தோபா தோபா 1 2. அப்புறம் இந்த கால் இருக்குல்ல ரைட்டு, அதை வந்து டக் டக்குன்னு ஒவ்வொரு பக்கம் அடிக்கணும். 3 4. கையை வந்து சும்மா இப்படி இப்படி மேலேருந்து கீழே பண்ணணும். அவ்வளோதான் பாட்டி. சரிடா, ஆனால் எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்குள்ளே எங்கள் ஆத்துக்காரர் அங்கேருந்து வந்துட்டார். அவருக்கு தெரிஞ்சது எப்போவுமே ஆபத் பாந்தகன் அவர் தான். இவள் எல்லாருமா சேர்ந்து என்னை ஒரு வழி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா அவளை பிடிச்ச பாடாக படுத்துறாள், என்னமோ அவளுக்கு போது போல் பொழுதை வரவழைச்சுட்டு அவள் யூடியூப் போடுறா, இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு. கேலி பண்ணாதேங்கோ, நீங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சவாதான், நீங்கள்லாம் அவள் வேலையை பார்த்துன்னு போங்கோ, அப்புறம் அழ ஆரம்பிச்சிட போகிறா. ஒன்றும் சொல்லாதேங்கோ, அவளை போனால் போட்டும் போ, வியூஸ் வந்தாலும் வரலனாலும் உனக்கு பேஷனாக இருக்குது, பிடிச்சதுன்னா நீ போடுமா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே எல்லாரும் வேலையை பார்க்க போயிட்டா. எனக்கு என்னென்னா இந்த டான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு ஆசை. மனுஷனுக்கு ஒரு நப்பாசை தானே, எவ்வளோ வயசானா என்ன. நான் என்ன பண்ணினேன்னா, இவெல்லாம் எப்படா ஆஃபீஸ் போவா அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருந்தேன். ஏன்னா என்றைக்காவது நம்ம யூடியூப்பில் ஏதாவது போடணும், இவெல்லாம் போன அப்புறமா போடலான்னா அன்றைக்கி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், இன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸ் போகல அப்படின்பா. நல்ல காலம் இன்றைக்கி எல்லோரும் போயிட்டா. அப்புறம் இந்த தோபா தோபா டான்ஸ் பார்த்தேன். ஆசம் கைட், ஸோ நைஸ். இதை என்னால் போட முடியுமா? இருந்தாலும் ஒரே 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்லோவாக கஷ்டமாக தாங்க இருந்தது. அப்புறம் எனக்கு பயம் வந்துடுது. யாரும் வீட்டில் வேலை இல்லை, கீழே கீழே விழுந்து காலை கையை உடச்சுண்டாக்கா என்னை யார் பார்த்துப்பா சொல்லுங்கோ, தேமேன்னு நான் படுத்துன்னு கிடக்க வேண்டியது தான். அதனால் சாயி அதெல்லாம் வேண்டாம், இதே மாதிரி யூடியூப் போட்டுட்டு என்னோடய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், வர வியூஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மலையாளத்தில் ஒரு வசனம் சொல்லுவாள் எங்கள் அப்பா, அதாவது அது நல்ல மதுரமாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குன்னு அதுக்கு தின்னவும் முடியாது, அது வந்து கசக்கிறதுன்னு துப்பவும் முடியாதுன்னு. அது மாதிரி என்னோடய நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் நான் யூடியூப் போட மாட்டேன்னு நினைக்காதேங்கோ, கண்டிப்பாக போடுவேன். போடாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க, அதுக்கு ஒரு அடிக்டாகவே ஆயிட்டேன். அதனால் எப்போதும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ப்ளீஸ், லைக் ஒன்று போடுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கையில் விசிறி மடிப்பு மாதிரி பணத்தை வச்சுட்டு மானிட்டைசேஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாள். மை நம்பர் கப் ஆயேகா அப்படின்னு ஒரு சினிமாவில் கேட்பானே, கண்டிப்பாக எனக்கும் ஒரு நாளைக்கு வருங்க, நானும் அது மாதிரி வீடியோ போடுவேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.